ஈடமலம் என்டர்டைன்மெண்ட்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். 30 எபிசோட் தாண்டிடுச்சு. 30 எபிசோடு வந்து நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிட்டோம். 30 எபிசோட் தாண்டிடுச்சு. ஸோ 31வது எபிசோட நம்ம வந்து இன்னைக்கும் நேற்றுக்கு நடந்த விஷயங்கள், இன்னைக்கு வந்துட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் பேச போறோம். தொடர்ச்சியா பிக் பாஸ் ஹவுஸ்ல அந்த ஹோட்டல் டாஸ்க் நடந்துட்டு இருக்கு. மேனேஜர், நேற்றுக்கு ஒரு மேனேஜர் இருந்தாங்க, இன்னைக்கு ஒரு மேனேஜர் இருக்காங்க. நாளைக்கு அது எப்படி போக போகுது அப்படின்னு தெரியல. அண்ட் டாஸ்க்கும் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. நிறைய பிரச்சனைகள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதையும் பார்க்க முடியுது. சாண்ட்ரா அவங்களுடைய சீக்ரெட் டாஸ்கையும் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ இது எல்லாத்தையும் பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு பேச போறோம். நான் உங்க ஹரீஷ், நம்ம கூட பத்தி பேசுறதுக்காக பிரியவரம் நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரீஷ். சோ மக்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன தெரிவிச்சுக்க விரும்புறேன் அப்படின்னா, திவ்யாவுக்கு வந்துட்டு நிறைய பிஆர் இருக்காங்க வெளியில. அவங்க நல்ல ப்ராப்பரா பிஆர் செட் பண்ணிட்டு தான் உள்ள வந்திருக்காங்க. எல்லாருக்குமே இருக்கு. இல்ல, திவ்யாவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு இல்லையா, அதனால நல்ல ப்ராப்பரா செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் செட் பண்ணி வந்திருக்காங்க. திவ்யாவும் செட் பண்ணிருக்காங்க. ரியானாவுக்கும் நல்ல ஒரு பிஆர் செட்டப் இருக்கு வெளியில. அது ஓகே. நான் வரிசையா அவங்களோட இன்ஸ்டா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வரேன். ஒவ்வொரு கண்டஸ்டன்டோட இன்ஸ்டா அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்டு தான் வரேன் நான். எல்லாரும் அவங்க திவாகரை தவிர்த்து திவாகரோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை காணோம். கெமியோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஓ, 2 பேரை தவிர்த்து மற்ற எல்லாரோட இன்ஸ்டா அக்கௌண்ட்லயும் பிஆர் ஒர்க் போயிட்டு தான். ஓகே, இதுல திவ்யாக்கு ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி பார்த்தேன். ஏன்னா நான் கனிக்கு இது சொல்லிட்டு இருந்தேன். இல்ல, எனக்கு தெரிஞ்சு பிஆர் ஒர்க் திவ்யா வர்சஸ் இவங்க தான், வியானா தான் போயிட்டு இருக்கு பிஆர் ஒர்க்ல. திவ்யாவா வியானாவா அப்படிங்கிற அந்த போட்டி தான் அந்த பிஆர் ஒர்க்ல போயிட்டு இருக்கு. யார் பெருசு அப்படின்னு அடிச்சு காட்டிட்டு இருக்காங்க. அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில திவ்யாக்கு எவ்வளவு பிஆர் இருக்காங்களோ இங்க ஹரிஷ் இருக்காருன்றத நாங்க தெரிவிச்சுக்கிறோம். திவ்யாக்கு பிஆர் சப்போர்ட் பண்றேனே, நாட் கிடையாது. நான் இந்த நேற்று நைட்ல உட்காந்து பார்த்ததுல நான் முடிவு பண்ணது, சாண்ட்ரா ரொம்ப எக்ஸலண்டா அவங்க கேம் ஆடிட்டாங்க. சீக்ரெட் டாஸ்க ரொம்ப எக்ஸலண்டா ஆடிட்டாங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, வியானாவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் நைட்டு கனி தான் அந்த கேசரி இதெல்லாம் செஞ்சு கொடுத்தது வியானாக்கு. பட் வியானா கிளைம் பண்றாங்க, நான் செஞ்சேன், நான் பண்ணேன். எங்க வீட்டுல முட்டை உடைக்கிறதுல ஒரு டாஸ்கா? 11 முட்டை நான் உடைச்சேன். 11 முட்டை உடைக்கிறது ஒரு டாஸ்கா? போட்டேன். பூண்டு உரிக்கிறது ஒரு டாஸ்கா? பூண்டு உரிக்கிறது எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா உனக்கு? ரொம்ப ஈஸிங்க. இன்னைக்கு இருக்கிறதுல பூண்டு உரிக்கிறது ரொம்ப ஈஸி. வெங்காயத்தை விட பூண்டு தான் ஈஸியா உரிச்சுட்டு போயிடலாம். ஆக்சுவலா திவாகர் பண்ண வேலைகளை வியானாவும் சாண்ட்ராவும் ஒரே விஷயத்தான் சொல்றாங்க. சாண்ட்ரா என்ன சொல்றாங்க, திவாகருக்கு நான் ஒவ்வொரு விஷயத்தையும் மறுபடியும் சொல்லிதான் அவர் செய்யறாரு. நான் இப்படி எத்தனை தடவை தான் சொல்றதுன்னு கேக்குறாங்க. வியானா என்ன சொல்றாங்க, நான் சொல்றேன், சொல்ல அவர் பண்றாரு, அவருக்கு எதுவும் தெரியாது, அதனால நான் அவரை கைட் பண்றேங்க. ரெண்டும் ஒண்ணுதாங்க, ரெண்டும் ஒரே மீனிங் தானே. இத புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஒரு மேனேஜர் இருக்காருன்னா, அவ்வளவு பெரிய தத்தியா விக்ரம் இருக்காருன்னா நான் சொல்லுவேன். ஓகே, விக்கலை பத்தி இப்பயாச்சும் தெரிஞ்சதே நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கமெண்ட் வந்திருக்கு, நான் கமெண்ட்டை மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம ஃப்ராஸ்டி தான் போட்டிருக்காரு. பிரியான்னு சொல்லிட்டு அப்ளாஸ் நிறைய கொடுத்துருக்காரு. ஹரிஷ் ரிவ்யூ இஸ் சூப்பர், ஆல்வேஸ் பிரியாஸ் ரிவ்யூ இஸ் ஜென்யூன் போட்டிருக்காரு. ஆமா சார், இவன் ரொம்ப பயாஸ்டா போயிட்டு இருக்கான் அப்படின்றது தான் நானும் சொல்லணும். நான் என்ன பாக்குறேன்னா நான் அதை சொல்றேன். மார்னிங் டைம் எதுவும் பாக்குறது கிடையாது. 24/7 நான் லேட் நைட், என்னுடைய சர்வே வேலையெல்லாம் முடிச்சுட்டு லேட் நைட் தான் பாக்குறேன். 3 மணி 4 மணி கேப்ல தான் கம்ப்ளீட்டா பாக்குறது. இவங்க லேட் நைட்ல எல்லாம் மத்த சீசன்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, தூங்குவாங்க. இவங்க லேட் நைட்ல தான் சண்டையே போடுறாங்க. பஞ்சாயத்துல லேட் நைட்ல தான் நடக்குது. லேட் நைட்ல தான் நடக்குது. எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு பாக்குறதுக்கு. நீங்க லேட் நைட்ல கடைசி வரைக்கும் லேட் நைட்லயே சண்டை போடுங்க, எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் கவர் பண்ணிடுவேன் எல்லா மேட்டரையும். ஜஸ்ட் ஒரு இதுக்காக நான் சொன்னேன். நான் பயாஸ்ட்ன்றதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். நம்ம இதுவோ ப்ராப்பரா இப்ப நீ அப்படியா பண்ணாக்கா நான் வந்துட்டு ஸ்ட்ராங்கா நிக்க போறேன், நான் அப்படி பண்ணா நீ ஸ்ட்ராங்கா நிக்க போற. சோ த ரிவ்யூ வில் பி ஜென்யூன், அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் திவ்யாட்ட போறேன். நானு கேப்டன் திவ்யா தூங்குறாங்க, நாய் கொலைக்குது. என்ன ஃபண்டாஸ்டிக்கான கேப்டன்சி. திவ்யா நடந்துகிட்ட விதமும் சரியில்லை. ஏன்னா வீட்டுல ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கு. ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க, அந்த டாஸ்க்ல குழப்பம் போயிட்டு இருக்கு. அந்த
ஹோட்டல் டாஸ்க் கொடுத்துருக்காங்கன்னா அதுல ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கு. சரி. இவர் வந்து விக்கல் சுப்ரீம் அவருடைய பொறுப்பை ராஜினாமா பண்றாரு. எல்லாரும் விக்ரம கன்சோல் பண்றாங்க. எல்லாரும் கன்சோல் பண்றாங்க. விக்ரம் அழுகுறாரு, அதனால கன்சோல் பண்றாங்க. திவ்யாவும் அழுகுறாங்க. யார் கன்சோல் பண்ணா? யாரும் கிடையாது. சரி, எல்லாரும் அழுகுறாங்க, விக்ரம் கன்சோல் பண்றாங்க. ஓகே, அப்ப விக்ரம் கிட்ட திவ்யா சொல்றாங்க, நான் தான் சொன்னேனே உங்களால இந்த டாஸ்க பண்ண முடியாது, மேனேஜர் பொறுப்பை என்னாலையும் எடுக்க முடியாது, உங்களாலையும் எடுக்க முடியாது, அதுக்கு ரைட் சாய்ஸ் பார்வதி தான். பார்வதியை பொறுத்து விடுறாங்க இந்த விஷயத்துல. என்ன பொறுத்தவரை திவ்யாவோட சாய்ஸ் நல்லது. பார்வதி அவங்க கோர்த்து விட்டதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். பட் என்னன்னா அந்த இடத்துல தேவையில்லாம கத்துறாங்க துஷார் கிட்ட, கமருதீன் கிட்ட. நீங்க துஷார் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னா என்ன, நீங்க வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒருத்தங்க என்ன சொல்றாங்கிறத கேட்டுட்டு அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதுதான் அவங்க சொல்றது மட்டும் தான், நான் செய்ய மாட்டீங்களான்றது தான் நான் கேக்குறேன். நான் அவங்க சொல்றதை கேட்கணும். அவங்க சொல்றதை கேட்காம அவங்க சொல்ற வரதுக்கு முன்னாடியே நான் பேசுறேன். இது என்ன மாதிரியான நீங்க இது எப்படி நீங்க கொண்டு போறீங்க இந்த பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்னு புரியல. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தேன்னா ஒரு சபரி பேசுற இது ஆரம்பிக்கிறப்பவே திவ்யா வந்துட்டு அப்படி கத்தி இது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ப்ரோமோல லைவ்ல ப்ரோமோல தாண்டி போயிடுச்சு, அது எங்கேயோ போயிடுச்சு. சபரி மேனேஜர் ஆயிட்டாரு, நம்ம திவாகர் வந்து அந்த ஸ்டாச்சுவா மாறிட்டாரு, அவருக்கு ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க, இப்ப அவர் வெளியில போய் நிக்கிறாரு. இதுதான் ப்ரோமோ கட் பண்ணி நீங்க நீங்க முடிஞ்சு போன காரியத்துக்கெல்லாம் உட்காந்து ப்ரோமோ கட் பண்ணிட்டு எனக்கு இது எப்படி ஷோ நீங்க ரன் பண்ண போறீங்க? 1 hour எபிசோடுக்கு நீங்க ப்ரோமோ கட் பண்றீங்கன்னா நீங்க தயவு செஞ்சு அப்படி 1 hour எபிசோட மட்டுமே டெலிகாஸ்ட் பண்ணுங்க. 24/7 நீங்க போறீங்க அப்படின்னா 24/7 வராத முதல்ல போடுங்க. அதுதான், அது என்ன எடிட்டிங் பண்றாங்கன்னே தெரியல. இப்ப முடிஞ்சு போனது நம்ம இப்ப எடுத்த அந்த தேர்ட் ப்ரோமோ வந்துடுச்சான்னு பாக்குறப்ப பார்த்தா இது நம்ம ஆல்ரெடி பாத்துட்டோம். 11:45 நடந்துருச்சு தேர்ட் ப்ரோமோல வந்தது. 11:45 இருந்து இப்ப வரைக்கும் ஒரு ½ hour பேக் வரைக்கும் சபையும் பார்வதியும் புரணி பேசிட்டு இருக்காங்க. மேனேஜரும் டெபுட்டி மேனேஜரும் புரணி பேசிட்டு இருக்காங்க. இவங்க அப்படி அவங்க அப்படின்னு வியானா அவங்க கூட சேர்ந்து அவங்களும் அவங்க இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அதுல என்னன்னா, நான் இப்ப திவ்யா கத்தந்த நான் பாயிண்ட் அவுட் பண்ண வரல. நான் ஆக்சுவலி திவ்யா வந்துட்டு அந்த எல்லாரையும் வந்து ஒரு டாமினேட் பண்ணி கத்திட்டு இருக்கும் போது சாண்ட்ரா வந்து ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. இது என்ன மாதிரியான ஆட்டிடியூடுன்னு எனக்கு தெரியல. இது ஒரு மாதிரி சேடஸ்ட் மாதிரி இருக்கு. என்னமோ அடுத்தவங்க சண்டையில குளிர் காயிற மாதிரி அந்த மாதிரி இருக்கு. அந்த இடத்துல சிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு இது எப்படி தோணுச்சு அப்படின்னா, ஒரு டாஸ்க நம்ப வைக்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போகலாம். லாஸ்ட் சீசன்ல நடந்துச்சு. ஆனா லாஸ்ட் சீசன்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒருத்தர் கோஆர்டினேஷன் இல்லாம பண்ணாங்க. அவர் ரவீந்தர் சார் வந்து ஒரு பிராங்காக ஒரு டாஸ்க் அவரே வந்து ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணாரு. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இல்லை, அதனால சொதப்புச்சு. இங்க தனிநபருக்கு சாண்ட்ராக்கு மட்டுமே அந்த டாஸ்க் கொடுத்துருக்காங்க. சாண்ட்ரா பிரஜினை வந்து தன்னுடைய பார்ட்னரா சூஸ் பண்ணி அந்த டாஸ்கை வந்து ரன் பண்றாங்க. அப்போ இங்க வந்து மற்றவங்களை நம்ப வைக்கணும் அப்படின்னா அவங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் தான் ஆகணும். இல்ல அப்படின்னா மத்தவங்க நம்ப மாட்டாங்க. இது டாஸ்க் இல்ல. இந்த this is not about talking இவ்வளவு நடந்தும் சபரி ஒரே வார்த்தை சொல்றாரு, 4 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸும் சேர்ந்து இது டிராமா பண்றாங்க, பிராங்க் பண்றாங்க நம்மள, இது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்கா இருக்கலாம் அப்படின்னு சபரி ஒரு ஒரு விஷயத்த சொல்றாரு. இவங்க இவ்வளவு பண்ணியும் இந்த மாதிரி ஒரு தாட் வருது அப்படின்னா அப்ப இதை விட அவங்க எக்ஸ்ட்ரீமா பண்ணணும்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், நேத்து நைட்டு பிரியங்கா வராங்க. பிரியங்கா வந்த உடனே வியன்னா வந்து சாண்ட்ரா தான் சீஃப் செஃப். அவங்கதான் வந்து அந்த என்ன குக் பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் பார்க்கணும். இந்த ஹோட்டலுடைய கிச்சன் வந்து க்ளோஸ்டோ ஓப்பனான அவங்க தான் டெசிஷன் எடுக்கணும். அவங்க கிட்ட கேட்காம வியன்னா உள்ள போய் நான் சமைக்கிறேன்னு போயிட்டாங்க. அப்போ இவங்க சாண்ட்ரா வந்துட்டு பிரியங்கா கிட்ட இல்ல மேடம் கிச்சன் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கிச்சன் ஓபன் ஆயிடுச்சு அப்படின்னு வியானா சொன்ன உடனே சொல்றாங்க. இவங்களும் விக்ரமும் பார்வதியும் வந்து சாண்ட்ராவை சமாதானப்படுத்துறாங்க. அந்த இடத்த சாண்ட்ரா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அங்கேயே ரகலா பண்ணிருக்கணும். பரவாயில்ல, இவங்க வெளியில வந்து கேமரால சொல்றாங்க பிரியங்காக்கா வந்ததுனால நான் எப்படி பிக் பாஸ் பேச முடியும் அப்படிங்கிறாங்க. நீங்க பேசிதான் ஆகணும். நீங்க டாஸ்க்ல ஜெயிக்கணும்னா கெஸ்டா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, விஜய் சேதுபதி அந்த இடத்துல இருந்தாலும் நீங்க டாஸ்க்ல ஜெயிக்கணும்னா நீங்க பண்ணிதான் ஆகணும். நீங்க வந்து கெஸ்டுக்காக நான் வந்து இவ்வளவு பண்றேன்,
பிரியங்கா அக்கா வந்துட்டாங்க. பிரியங்கா என்னங்க பிரியங்கா, இதுக்கு முன்னாடி அவங்க சீசன்ல இந்த பிக் பாஸ் சீசன் இதுல ஆடினதே கிடையாது. அவங்களுக்கு தெரியாது இது இப்படிதான் போகணும்னு. அதுதான் அதுதான் இப்ப தீபக் உட்காந்து இவங்களுக்கும் அழுகுறாரு. தெரிஞ்சுதான் வந்திருக்காங்க. தீபக் உட்காந்து அழுகுறாரு. தீபக் இப்படிதான் போகும் இந்த டாஸ்க் எல்லாம் தெரியாதா? இது போன எனக்கு சீசன்ல அதெல்லாம் இதோட மோசமா டிராமட்டிக்கலா போச்சு இருந்தது பல ஹரிஷ். டாஸ்க். தீபக் அழுததெல்லாம் ரொம்ப டிராமட்டிக்கலா ஃபேக்கா இருந்தது. ஐ டோன்ட் ஆல் தீஸ் எனக்கு புரியல. டிராமாஸ்ன்றேன் தீபக் நானு. ஒரு பக்கம் அழுகுறாரு, அமித் ஒரு பக்கம். அமித் ஆ, எதுக்கு பிக் பாஸ்ல வந்தாரு? தெரியல என்ன நீங்க பண்றாங்க ஒரு இவங்க கேம் ஆடுறதுக்கு அப்படின்றது. வந்திருக்கீங்க. என்ன கேம் ஆடுனீங்க? பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. அது என்ன மனசாட்சி? மனசாட்சி இப்படி ஆடுறது தான் நீங்க பிக் பாஸ் பண்ணீங்களா? மனசாட்சி இப்படி இல்ல ஆடுறது வி பிக் பாஸ் நோ பண்ணலாம். வெரி வெல் இட்ஸ் என்ன சொல்றது, ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் டிராமான்றது எவ்ரி ஒன் நோஸ் வெரி வெல். ஆனா அத வந்துட்டு என்ன சொல்றது தெரிஞ்சிச்சு அப்படின்றப்ப கூட வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து அந்த அளவுக்கு நீங்க நடிச்சீங்கன்னா அந்த ரியாலிட்டி இல்லாம இல்ல போயிடுது. இல்ல, எல்லாருக்கும் சபரி ரொம்ப ஓப்பனா சொல்றாரு. 4 வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸும் இது ஒரு டாஸ்கா பண்றாங்க. இந்த டோட்டல் டாஸ்க் நடக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்ட் தான், நடக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய பார்ட் அப்படின்னு சபரி எல்லாத்தையும் சொல்றாரு. பட் அது டாஸ்கே கிடையாது. அது சீக்ரெட் டாஸ்கே கிடையாது. சீக்ரெட் டாஸ்க்ங்கிறது ஒருத்தரை ஸ்வாப் பண்ணி அவங்க ரிமூவ் பண்ணணும். அதுதான் டாஸ்க். இவங்க நான் ஸ்வாப் ஆயிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நைட்டு சாண்ட்ரா. அப்புறம் நான் அது விற்க முடியாதுன்ட்டாரு. சரி நான் நான் விளைவிக்கிறேன் அப்படின்ட்டாங்க. இவங்க விளையின உடனே கண்ணியை ஸ்வாப் பண்ணிட்டாங்க அங்க. சோ இவங்க ஸ்வாப் பண்ணணும்னு அந்த டாஸ்க் கொடுத்ததுல ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அந்த இடத்துலயே. செகண்டா யாரோ ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ப்ரெஷர் போடுறாங்க சாண்ட்ரா. திவ்யா திவ்யா வாண்டடா வந்தாங்க, அழகா ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க சாண்ட்ராக்கு. திவ்யா தெரிஞ்சு பண்ணாங்களா தெரியாம பண்ணாங்களான்னு தெரியல, அழகா சாண்ட்ராக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படி ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதனால விக்ரம்க்கு ப்ரெஷர், எக்கச்சக்க ப்ரெஷர், பேச முடியல, என்ன பேசுறதுன்னு தெரியல. அதனால அவர் நான் விளையாடுறேன் அப்படின்னு விளையிட்டார். நீங்க ஒரு கேப்டனா ஒருத்தர் ஒரு ஒரு மேனேஜரா ஒருத்தர் சொல்றாருன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர்ல எல்லாரும் மேனேஜர் சொல்றது கேட்கணும். நான் கேட்க மாட்டேன், நான் பண்ண மாட்டேன். பார்வதி அசிஸ்டன்ட் மேனேஜர் என்ன கிழிச்சாங்க? இதுல 2 நாள் இருந்தாங்களே, என்ன கிழிச்சாங்க அசிஸ்டன்ட் மேனேஜர்? நீ பார்வதி மட்டும் டார்கெட் பண்ணாதீங்க தயவு செய்து. பார்வதி எதுவுமே பண்ண மாட்டாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ அப்போ பார்வதி ரிமூவ் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்கு உங்களுக்கு? மேனேஜர் சாண்ட்ரா கொடுத்து என்ன சொல்றாங்க, ஒண்ணு திவாகரை மாத்துங்க, இல்ல பார்வதி அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணுங்கிறாங்க. பார்வதி ரிமூவ் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? அவங்க டாஸ்கே பண்ணலன்னு தெரியுது இல்ல, ரிமூவ் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ பார்வதி பத்தி எல்லாரும் பயப்படுறீங்க. ஹரிஷ், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். அசிஸ்டன்ட் மேனேஜர்ன்றது மேனேஜர் சொல்றதுதான் இவங்க கேட்க போறாங்களோ இல்லையோ அது மேனேஜர் இல்லாத நேரத்துல நான் தான் மேனேஜர்னு சொல்லி எத்தனை டெசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க தெரியுமா நேத்து ஒரே நாள்? அந்த அத்தனை டெசிஷனும் ஃபெயிலியர். அந்த அத்தனை டெசிஷனும் ஃபெயிலியர். அத்தனை டெசிஷனும் ஃபெயிலியர். ஃபெயிலியரான டெசிஷனுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு இல்ல இல்ல ஃபெயிலியரான டெசிஷனுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு நான் விளையாடுறேன்னு இவங்க சொல்லணும். இல்ல நீங்க ஃபெயிலியர், நீங்க எடுத்த டெசிஷன் எல்லாம் ஃபெயிலியர், அதனால உங்களை நாங்க ரிமூவ் பண்ணிட்டு வேற ஒருத்தரை போடுறோம், அதுக்கு ஓட்டிங் போடுறோம் அப்படின்னு சொல்லி எல்லா கண்டஸ்டன்ஸும் மூவ் பண்ணணும். யாருமே மூவ் பண்ணல அப்படின்னா பார்வதியை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்கன்னு அர்த்தமாகும். அப்படியெல்லாம் கிடையாது. நீ அவங்க போடுற எஃபர்ட்ட ஃபெயிலியர்னு சொல்லாத. நாம எல்லாருமே போட்ட உடனே எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கல. ஏன் நம்ம சின்ன குழந்தைகளுக்கே கூட பார்வதி எஃபர்ட் போடுறாங்க, போடவே இல்லைன்னு சொல்ல, போடுற எஃபர்ட் ஃபெயிலியர்னு சொல்ல, எடுத்த டெசிஷன்ஸ் எல்லாமே ஃபெயிலியர். எடுத்த டெசிஷன்ஸ் எல்லாமே ஃபெயிலியர். அவங்க யாரெல்லாம் எந்தெந்த டீம்ல இருந்தாங்களோ she is doing something இருக்கட்டும், அது ஃபெயிலியராவே இருக்கட்டும். ஃபெயிலியரான டெசிஷனை வச்சு நீங்க எப்படிங்க டாஸ்க் ஆடுவீங்க? we can learn lesson இல்ல அதுல. டாஸ்க் நீங்க என்னத்த லேர்ன் பண்ணுவீங்க? டாஸ்க் ஆடணும். டாஸ்க் ஆட முடியல, என்னால இதை சரியா பண்ண முடியலன்னா விலகி போ. அதைத்தானே இவர்த்தி சொல்றோம் நம்ம. அவங்க இப்ப நீ குக்கிங் போட்டாலும் சொதப்ப போறாங்க, கிளீனிங் போட்டாலும் சொதப்ப போறாங்க, எல்லா இடத்துலயும் சொதப்ப போறாங்க. இது கம்மியா இருக்கும் இந்த சொதப்பல்ல, அதனால they left. அவ்வளவுதான் விஷயம். யாரும் பிக் பாஸ் டீம் இவங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் போட்டுட்டாங்க. இவங்க மேனேஜருடைய செயல்பாடு சரியில்லை, மேனேஜர் எல்லாத்தையும் கோவப்படுறாங்க, மேனேஜர் அவங்களுடைய டெசிஷன்ஸ் எல்லாம் தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி ஓட் அவுட் பண்ணி அவங்க ரிமூவ் பண்ண தெரியுது இல்ல. அசிஸ்டன்ட் மேனேஜர் என்ன பண்ணாங்க, அசிஸ்டன்ட் மேனேஜருடைய டெசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு அதை நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்க தெரியலன்னா நீங்க என்ன ஹவுஸ்மேட்ஸ்? மேனேஜருக்கு ஒரு ஒரு வகையில பாக்குறீங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் ஒரு வகையில பாக்குறீங்கன்னா தென் வேர் ஆர் யூ ஸ்டாண்டிங்? நீங்க அந்த தராசை எப்படி வச்சு பாக்குறீங்க? ஒரு இடத்துல மேலும் ஒரு இடத்துல கீழே தானே வைக்கிறீங்க.
அப்போ நீங்க பாருக்கு ஒரு விதமா பாக்குறீங்க, திவ்யாக்கு ஒரு விதமா பாக்குறீங்க. ரெண்டையும் ஒரே நேரத்துல பாருங்க. திவ்யா பண்ணது தப்புனா பாரு பண்றது தப்பு, பாரு பண்றது சரின்னா திவ்யா பண்றது சரி. ஓகே ஓகே வாட் இது நான் என்ன சொல்றேன் தெரியுமா, 30 நாளா பாரு செஞ்ச விஷயத்த இந்த ஒரு வாரத்துல திவ்யா செஞ்சா யார் அக்செப்ட் பண்ணுவாங்க சொல்லு பாக்கலாம். பாரு பண்ணதுனால நீங்க எவ்வளவு அவஸ்தைப்பட்டீங்க. திவ்யா வந்தாங்க, 4 நாள் 3 நாள் தான் ஆச்சு, பாரு அமைதியாயிட்டாங்க திவ்யா பண்ண வேலைக்கு. ம். இது திவ்யா வேலை கிடையாது. நான் அமித்த தான் சொல்லணும். அது அமித் தான். இப்போ பார்வதி கேரக்டர் எப்படி தெரியுமா, நீ மோதனா இஷ்டத்துக்கும் மோதுவாங்க. ஏன்னா நான் எல்லாரும் சுத்தி வந்துட்டு நீ தப்பு தப்பு தப்புன்னு சொல்றப்போ ஒரு ஹேண்ட் மட்டும் ஷோல்டர்ல தட்டி நீ இப்படி பண்ணாதமா அப்படின்னு சொல்றப்போ ஆட்டோமேட்டிக்கா எவ்வளவு அயனி பர்சன் ரூட் பர்சன் அந்த அளவுக்கு இருந்தாலும் அவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அந்த இழகிடும் அந்த மனசு. ஓகே ஃபைன், கனி இவராச்சும் நம்மளுக்கு சொல்லலையா? இருக்கிறாரு. இல்ல கனி சொல்லலையா, கெமி சொல்லலையா, சபரி சொல்லலையா? வே ஆஃப் டாக்கிங் திவாகர் இஸ் கனி திவாகர் எல்லாம் கனி சொல்லல திவாகர் ஹரிஷ். கனி திவாகர் மிட் சொல்லல நைட்ல ஹரிஷ். பேசும்போது, திவாகர் மிட் நைட்ல பேசும்போது உங்க சோஃபால உட்காந்துட்டு வெளியில சொல்றாரு, பார்வதி நீங்க போற ரூட் தப்பு, நீ இப்படி போக கூடாதுமா, நம்மளுக்கெல்லாம் நம்ம மதுரக்காரங்க, நம்மளுக்கெல்லாம் எப்படி போகணும் எப்படி பழகணும்னு நல்லா தெரியும், யார்கிட்ட எப்படி பழகணுங்கிறதெல்லாம் நல்லா தெரியும், அதனால யார் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுமோ அவங்க கிட்ட அப்படி நடந்துக்கோ, நீ ரூடா நடந்துக்காதன்னு திவாகர் அட்வைஸ் பண்றாரு. இருக்கட்டும் ஹரிஷ். பண்ணியும் நான் இப்படிதான் முதல்ல பண்ணேன்னா அட்வைஸ் அதெல்லாம் பண்றவங்க மேல இல்ல இல்ல, எனக்கு எனக்கு நம்பிக்கை எனக்கு எனக்கு வரணும். புரியல. கூட இருக்கிற திவாகர் சொல்லி கேட்க மாட்டாங்க, நேத்து வந்து அமித் சொல்லி கேட்டுருவாங்க. ஹரிஷ் இங்க பாரு, கூட இருக்காங்கன்றதுனால வந்துட்டு இது என்ன ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, தங்க ஊசின்றதுனால எடுத்து இவங்க தானே, கண்ணுல கொடுக்க இல்ல முடியாது. இவங்க தானே வயல் கார்டன் சொல்றதெல்லாம் போய் மக்களுக்கு தெரியும், மக்கள் பாத்துக்குவாங்கன்னு சொன்னாங்க. வெளியில இருந்து வந்த அமித் சொல்றது மட்டும் உண்மைன்னா மத்த 3 பேர் சொல்றது உண்மையாகாத? உண்மை. ஐயோ அது உண்மை பொய்யே கிடையாது ஹரிஷ். அமித் என்ன சொல்றாரு, காம் டவுன் பண்ணு, ஹார்ஷா பிஹேவ் பண்ணாத. அதத்தானே திவாகரும் சொன்னாரு. திவாகர் சொன்னாரு. இப்போ பார்வதியை நீங்க பொறுத்த வரைக்கும் திவாகர் சொன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க, சபரி சொன்னா மாட்டோம். அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க, கனி சொன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க, வேற யார் சொன்னா அக்செப்ட் பண்ணிக்க, அமித் சொன்னா அக்செப்ட் பண்ணிக்குவீங்க, அமித்தோட வைஃப் ஸ்ரீரஞ்சனி உள்ள வந்து சொன்னா அக்செப்ட் பண்ணிக்குவீங்க, விஜய் சேதுபதி ஹாஸ்டல் சொன்னாலும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க. பிக் பாஸ் அப்போ உங்களை விஜய் கூப்பிட்டு, சேதுபதியோட மதிப்பே ஏங்க அவ்வளவுதான் பிக் அர்த்தம். பாஸ் கூப்பிட்டு உங்களை வார்ன் பண்றாருங்க, நீங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னு. நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேன்னு நீங்க சொல்றீங்க. அப்ப பிக் ஆ. பாஸ் பிக் இரு பாஸ் இரு நீங்க கேட்க நான் பிக் மாட்டீங்க, பாஸ்க்கு ஆனா அமித் சொல்லி நான் பிக் கேக்குறீங்கன்னா பாஸ்க்கு பதில் சொல்றேன் அப்ப ஹரிஷ். அமித்தும் நீங்களும் ஏதோ பிளான் ப்ளீஸ் பண்றீங்க, ப்ளீஸ் அதுதான் ப்ளீஸ் மேட்டர். ப்ளீஸ் என்னையும் பேச விடு. நான் பிக் பாஸோட இதுக்கு நான் சொல்றேன் நானு. சரி, எந்த ரூல்ஸுமே ஃபாலோ பண்றது இல்ல பார்வதி. ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட வந்துட்டு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. எல்லாமே அடாவடித்தனம் பண்றாங்க, சொல் பேச்சு கேட்கறது இல்ல, டாஸ்க் செய்யறது இல்ல. எதுவுமே இல்லாத ஒரு பொண்ணை ஏன் வச்சுன்னு இருக்கீங்க நீங்க பிக் பாஸ்குள்ள? சண்டையாவது ஏன்னா போடுறாங்கல்ல, சண்டையாவது ஏன்னா போடுறாங்கல்ல, இல்ல அதுதான் திவ்யா கண்டென்ட். சொல்றது கூட என்ன தெரியுமா, பார்வதின்றத விட வெளியில ப்ரொமோவத்தின்னுட்டுன்னு சொல்றாங்க. எந்த ப்ரொமோவும் வந்துட்டு எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி, பார்வதி சண்டை இல்லாம போட்டா இருக்கு. நான் வெளியில தெரிவேன், சண்டை போட்டா நான் வெளியில தெரிவேன். நீங்க அதை தானே ப்ரொமோவா போடுறீங்க, அதை விட இன்ட்ரெஸ்டிங் ஒண்ணுமே வேற கண்டென்ட் நடக்கலையேங்க. இல்ல இல்ல, இத்தனை நாள் வேற கண்டென்ட் இல்ல. இப்ப சாண்ட்ரா வந்தாங்க, 2 நாள் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பிக் பாஸ் கொழுந்து விட்டு எரியுது 2 நாளா. இந்த அளவுக்கு உங்களால கண்டென்ட் கொடுக்க முடியல அப்படின்னா நீங்க என்ன கண்டஸ்டண்டா இந்த வீட்டுக்குள்ள இருந்திருக்கீங்க? வந்த 2வது நான் என்ன நாள் சாண்ட்ரா சொல்றேன் கொழுந்து தெரியுமா, விட்டுருக்காங்க. பிக் பாஸ்க்கு பாருனால கண்டென்ட் வருது, பாருனால எப்படி வியூஸ் என்ன வருது. கண்டென்ட் வந்துச்சு? என்ன சண்டை இருந்துட்டு போடுறாங்க, போட்டோம் பாரு, அடல்ட் கண்டென்ட் பாசிட்டிவ் பேசுறாங்க. நெகட்டிவ் எது வேணா இருந்துட்டு போட்டோம்ப்பா. ஏங்க, நீங்களும் நானும் தான் இதுக்கு முன்னாடி பேசிருக்கோம், சண்டை போட்டுட்டு இருக்காங்க இது வீடான்னு நீங்களும் தான் கேட்டீங்க. ஆமா அடல்ட் கண்டென்ட் பேசுறாங்க இதெல்லாம் வீடா, இப்படிதான் பேசுவீங்களா நீங்களும் தான் கேட்டீங்க. இப்ப ஆமா. அது இப்ப நான் வந்து அதாவது கண்டென்ட்ங்கிறீங்களே, நீங்க தானே சொல்றீங்க, இப்ப நீங்களே சொல்றீங்களே அதாவது கண்டென்ட்டா வருதுங்கிறீங்களே. லுக் ஐ நாட் சப்போர்ட்டிங் ஹர். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, திவ்யா பாருன்றப்போ வந்துட்டு பாருவுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்றத நீ சொல்றனே, இவ்வளவு நாள் கொடுக்காதவங்க கொடுக்குறாங்கன்னாக்கா பாருவை விட திவ்யா வஸ்ட்ன்றத நான் சொல்ல வரேன் நான். அவ்வளவுதான் நான் சொல்ல எக்ஸாக்ட்லி, வர்றது. நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஓகே, பாரு இது போதும். பாருவோட டபுள் மடங்கா இவங்க பார்வை வந்து போர்ட்ரே பண்ணி காட்டுறாங்க. நீங்க உங்ககிட்ட நீங்க இப்படிதான் இருப்பீங்கன்னு காட்டினாதான் நீங்க பண்ற தப்பு புரியும். அதை திவ்யா அழகா பண்ணி காட்டிட்டாங்க. நீ திவ்யா அவங்களுடைய கேம் ஆடணும், அதை ஆடுவாங்களான்னு எனக்கு தெரியல. லுக் ஹரிஷ், வைல்ட் கார்டு என்னத்துக்கு தெரியுமா அனுப்பினாங்க? அந்த இப்போ சரியா வியூஸ் போகல, சரியா வந்துட்டு மார்க்கெட்டிங் ஆகல,
அங்க எல்லாம் அவ்வளவு வஸ்டா இருக்கு, எல்லாமே 18+ போயிட்டு இருக்கு, இல்லனாக்கா இந்த மாதிரி காட்டு கத்தல் கத்திட்டு இருக்காங்க, எல்லாருக்கும் மண்டை வெடிக்குது, இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற ஒரு ஷோக்கு வந்துட்டு நீங்க கொஞ்சம் உயிர் கொடுங்கன்னுட்டு அனுப்புறாங்க. அவங்க வந்து அவங்க கேம தான் ஆடணுமே தவிர இவங்க இருக்கிறவங்கள போயிட்டு கமாண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. வனிதா உள்ள வந்தாங்க போன சீசன். வனிதா உள்ள இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். இருங்க. வனிதாக்கா உள்ள வந்தாங்க, அவங்க கேம் ஆடினாங்களா இல்ல மத்தவங்க கேம குழப்பி விட்டு அந்த வீட்டை பத்திக்க வச்சாங்களா? என்ன பண்ணாங்க? இல்ல தட் வாஸ் மத்தவங்க கேம குழப்பி விட்டு வீடே கொழுந்து விட்டு எரிஞ்சது. இவங்க தனியா சிரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு மீன் வரும் பாருங்க, வீடு பின்னாடி கொழுந்து விட்டு வரையும் வெளியில ஒரு பொண்ணு வந்து சிரிக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருந்தது வனிதாக்கா வந்தப்போ. ஓகே. அதான் இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் பண்றாங்க. இதுல அமித் மட்டும்தான் ஒண்ணும் பண்ணல. என்ன மனசாட்சிப்படி நான் விளையாடுவேன். மனசாட்சிப்படி விளையாடுறது நீ எதுக்கியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்த? மனசாட்சிப்படி விளையாடுறதா வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதானே? நீ ப்ரோமோ என்ன சொன்ன? தனி கேங் இருக்கு, நான் அந்த கேங் உடைக்க போறேன், நான் என்னோட கேம் ஆட போறேன், நான் அந்த பிக் பாஸ் வீட்டையே புதுசா நான் திருப்பி காட்ட போறேன். என்னத்தை திருப்பி காட்டின 3 நாள்ல? நான் அததான் கேக்குறேன், நீங்க யார் அதெல்லாம் திருத்தறதுக்கோ மாத்துறதுக்கோ கிடையாது. உங்க கேம ஆடி அவங்கள விட நீங்க நல்லா ப்ரொஜெக்ட் ஆகுங்கன்றதுதான் வந்துட்டு. அவங்கள விட ப்ரொஜெக்ட் ஆகுறதெல்லாம் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டோட வேலையே இல்ல. இருக்கிற வீட்டை இன்னும் மெருகேற்றி காட்டணும். இந்த வீட இந்த சீசனை விட வேற எந்த சீசனும் பெரிய சீசன் இல்லை அப்படிங்கிறது காட்டுறதுக்கு தான் வைல்ட் கார்டு என்ட்ரியா உள்ள போறாங்க. அவங்கள விட நல்லா கேம் ஆடுறாங்கன்னா 19 பேரை ரிமூவ் பண்ணிட்டு புதுசா வைல்ட் கார்டு என்ட்ரியா எல்லாரையும் அனுப்ப வேண்டியதான் உள்ள. இல்ல இது ஆல்மோஸ்ட் 9 சீசன். ஃபர்ஸ்ட் சீசன் நல்லா இருந்தது, அப்புறம் இந்த கவின் சாண்டி எல்லாம் வந்த சீசன் நல்லா இருந்தது. ஏன் நல்லா இருந்தது? புதுசா வந்தது, அது புதுசா வந்தது. ரெண்டாவது ஓவியா ஒரு செட் ஆஃப் கேரக்டர், ஒரு செட் ஆஃப் கேரக்டர், காயத்ரி ஒரு செட் ஆஃப் கேரக்டர். சோ ஆளுக்கு ஒரு கேரக்டர் அவங்களுக்கு செட் ஆகல எதுவுமே, அதனால நல்லா இருந்தது. அவரே ட்ரை பண்ணாங்க, ஒர்க் அவுட் ஆகல. அதுக்கப்புறம் வரிசையா ஒரு 4-5 சீசன் அப்படியே தான் போச்சு, ஒர்க் அவுட் ஆகல. லாஸ்ட் சீசன் வந்தாங்க, லாஸ்ட் சீசன்ல ஒன்றும் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. இது ஒர்க் அவுட் ஆன சீசன் எதுன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி போறப்ப ஒர்க் அவுட் ஆன சீசன் எதுன்னா வனிதாவுக்கு உள்ள போனதுதான். அவங்க போனாங்க, இருக்கிற பிரச்சனையை பெருசாக்குனாங்க, எல்லாருக்கிட்டையும் சண்டையை ஏற்படுத்தி கொடுத்தாங்க, அங்கங்க சண்டை வெடிச்சது, பிக் பாஸ் கொழுந்துட்டு இருந்தது. சாட்டர்டே சண்டே எபிசோட்ல தான் அது பிராங்க், அது கேம்னு எல்லாருக்கும் புரிஞ்சுது. ஓகே ஹரிஷ், நீ சொன்ன வகையில வந்துட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்னன்னா, சாண்ட்ராவும் திவ்யாவும் சப்ஸ்டிடியூட் டு வனிதா. ஓகே ஃபைன், விட்டுடு. வனிதா சப்ஸ்டிடியூட் நான் சொல்லலங்க. வனிதா மாதிரியாவது சாண்ட்ரா பண்றாங்க, நான் திவ்யா பண்றாங்கன்னு சொல்லல. சாண்ட்ரா பண்றாங்க, திவ்யா பண்றாங்கன்னு நான் இங்க சொல்லல. திவ்யா அவங்களுடைய கேம் இனிமேல் ஆடணும். பார்வதிக்கு நீங்க இப்படிதான் பண்றீங்கன்னு புரிய வச்சிட்டாங்க, ஓகே. ஆனா பார்வதி மாதிரியே நானும் நடந்துக்குவேன்னு சொல்றது அது அக்செப்டபிள் இல்ல, அதை நான் ஏத்துக்க மாட்டேன். பார்வதிக்கு புரிய வச்சிட்டாங்க, நீங்க இப்படிதான் நடந்துக்கிறீங்க, இப்படிதான் பண்றீங்க, நான் உங்களை மாதிரியே நான் நடிச்சு பண்ணி காட்டுறேன்னு புரிய வச்சிட்டாங்க. அவங்களோட கேம் இனிமே ஆடணும், அதை ஆடுறாங்க எனக்கு தெரியல. சரி, ஒரு விஷயம் கவனிச்சியா? 2 நாளா நம்மளும் வந்துட்டு பிக் பாஸ்ல என்ன நடக்குதோ அதுதான் பண்ணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் நானு. அது அப்படியே நம்மளுக்கு தொத்திக்கிச்சு. ஏன்னா நம்ம அதை பார்த்துட்டே இருக்கிறதுனால ஸ்டிக் ஆகுது. இதுதான் வந்துட்டு சொசைட்டிக்கு அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு ரெவியூ பண்றவங்களே நல்ல ஒத்துமையா இருந்த 2 பேரை இப்படி பிரிச்சு போட்டு ஆட்டம் காட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். வந்து சண்டையும் இருக்கணும், அதே நேரத்துல வந்து சில இடங்கள்ல விட்டு கொடுத்தும் போகணும், அதுதான் ரிவ்யூ. கண்டிப்பா நம்ம வந்து பல இடங்கள்ல கருத்துக்கள் வந்து சில வேறுபட்டு இருக்கலாம், சண்டை போடுறது இல்லை, அவ்வளவுதான். கருத்துக்கள் வேறுபட்டு இருக்கலாம். பட் இப்போ வந்து அந்த பிக் பாஸ் ஹவுஸே கொழுந்து விட்டு நம்மளும் அதுக்கு ஏற்றபடி பண்றது தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே, இப்ப நான் அடுத்தது நான் திவ்யா பிரஜன் அந்த இஷ்யூ பேசுறேன். வியானா கிட்ட பேசுறப்போ வந்துட்டு வியானா பிரஜன் வந்துட்டு இப்படி தட்டி பேசினதுக்கு அப்புறம் தான் வியானா வந்துட்டு நீங்க 2 ஃபேஸ்டா வச்சு பேசுறீங்கன்றத அவங்க சொன்னாங்க, அந்த ரெக்கார்ட் இருக்கு. ஆனா திவ்யா என்ன பண்றாங்க, இல்ல நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் பிரஜன் அப்படி தட்டி பேசினாரு அப்படின்னு. எதுக்கு இவ்வளவு போய், எதுக்கு இவ்வளவு ஃபேவரட்டிசம், எதுக்கு இந்த குரூப்பிசம், என்ன ஒரு காம்போ இதுன்னு அப்படின்னு கேக்குற போது நான் பிரஜனை கேக்குறேன், நீ யார் யா, நீ என்னையா பண்ற? என்னமோ உட்கார்ந்துட்ட எல்லாரையும் அந்த முறைக்கிற, கானா வினோத் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவ்வளவு ரஃபா இது பண்ற, அவன் எல்லாம் ஒரு ஆளான்னு கேக்குற. துஷார் கிட்டையும் கமருதன் கிட்டையும் சண்டை போடும் போது கூட திவ்யா சண்டை போடும் போது இவரும் சண்டை போட்டாரு. இல்ல இது இது இதுக்கே இல்ல, வினோத் வந்து அடக்கல அப்படின்னா பிரஜன் நீ வந்து எனக்கு வந்து அடிச்சிருப்பாரு யாரையாவது, அந்த அளவுக்கு கோவப்பட்ட.
இல்ல வாட் ஹி இஸ் டூயிங்னா இவெல்லாம் ஒரு ஆளான்னுட்டுன்னு கேக்குறேன். நான் உன்னை கேக்குறேன், இப்போ நீ எல்லாம் ஒரு ஆளா எங்களுக்கு? என்ன இது வந்து 3 நாள்ல வந்துட்டு இப்போ நீ ராஜாங்கம் பண்ணிட்டு இருக்க? இவரு இந்த என்ன சொல்றது, மேனேஜர் போஸ்டிக்கான அந்த சீட்ல எந்த மூஞ்சி வேணாலும் நீங்க உட்கார வைப்பீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தையும் வந்து இவர் சொல்றாரு. ம், ரஜினி, அது ம். என்ன மாதிரியான வார்த்தைன்னு எனக்கு புரியல. எந்த இப்ப அந்த மூஞ்சி உட்கார வைப்பீங்களா திவாகர் பேசின அப்படிங்கிறாரு. தகுதி தராதரம் அதை விட இவங்க இது பேசுறது வஸ்ட்டுங்க, என்ன? அதை விட இது வஸ்ட்டு. அதத்தான் நான் கேக்குறேன். அதை ஓகே. அதை விட இது ஃபர்ஸ்ட். எந்த மூஞ்சியும் நீங்க இதுக்கு மேனேஜர் உட்கார வைப்பீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இதுக்கு ரம்யாவை உட்கார வைக்கலாமேங்கிறார். ரம்யா என்ன உங்களுக்கு என்ன ரம்யா சலைச்சவங்களா? அதான் இளக்காரமா ரம்யா? எனக்கு புரியலங்க. இல்ல, இவரு இது என்னன்றது எனக்கு புரியல. திவ்யா பேசுற நீங்க அந்த டிக்னிட்டி திவாகர் டெக்கோரமா. வந்த உடனே திவாகருக்கு லெசன் எடுத்தாரு. திவாகர் நீங்க பேசுறது தப்பு, நீங்க பண்றது தப்பு, நீங்க வந்து வார்த்தைகளை வந்து யோசிச்சு விடணுங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இவரே அதை பண்றாருங்கிறப்ப எனக்கு அது புரியல. என்ன மாதிரி ஒரு கேம் ஆடுறாருன்னு சுத்தமா எனக்கு புரியல. ரியலி வாஸ் பிரஜன் கிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு பிரஜனை இப்ப பார்த்தாலே அவ்வளவு ஆத்திரம் வருது. எனக்கு பிரஜன், எனக்கு இந்த வைல்ட் கார்டு என்ட்ரியில 3 பேரையும் எனக்கு சுத்தமா எனக்கு ஐடியா இல்லை. 3 பேரும் ஒரு இதா போயிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க ஏதோ கொஞ்சம் அவங்களுக்கு வர மாதிரி எப்படியோ பண்ணி முடிச்சுட்டாங்க. அது நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அவங்களுக்கு கிடைக்குது கிடைக்கல அதெல்லாம் செகண்டரி. ஏன்னா அது ஓகே. எப்படி கொடுக்க போறாங்க என்னன்னு எனக்கு தெரியல. பட் இந்த டாஸ்கை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணுங்கிறதுக்காக ஏதோ பண்ணாங்க. அதுக்கான எஃபர்ட் போட்டாங்க. நேற்று நைட் அவ்வளவு பஞ்சாயத்து போகுது. சாண்ட்ரா கூப்பிட்டு இதை விட்டுருங்க பிரஜன், இதை விட்டு வரலைன்னா விட்டுருங்கிற, கிவ் அப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. எனக்கு புரியல. அவ்வளவு எஃபர்ட் போட்டதுக்கு அப்புறம் கிவ் அப் பண்ணிடுங்கன்னா எனக்கு புரியல. புரியல, எனக்கும் புரியல. நீ என்ன பண்ற வந்துன்னு கேக்குறேன் நானு. இப்போ எல்லாரையும் ஒரு குறை சொல்லிட்டு தான் உள்ள வந்தீங்க. அது அந்த எனக்கு இன்னும் அந்த ஹாஷ்னஸ் வந்துட்டு இது ஐ கான் டைஜஸ்ட், தெரியுமா? அது அந்த பேப்பர் அந்த அளவுக்கு கிழிச்சு போட்டது கொண்டது. உனக்கு என்ன கொம்பு முளைச்சிருக்கா? யார் நீயும் ஒரு கண்டஸ்டன்ட் தான், வைல்ட் கார்டுல வந்திருக்க. இவங்கள 30 நாள் இவங்க குப்பை கொட்டி இருக்காங்க. நீ வந்து இந்த 3 நாள்ல எதுக்கு இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்க அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. நீ வந்தா உன் விளையாட்டை வரைக்கும் விளையாடணும். நீ பிக் பாஸ் மாதிரி நீ பிஹேவ் பண்ணக்கூடாது. இப்ப இது வந்துட்டு அவன்லாம் ஒரு ஆளான்னு கேட்டதுக்கு விஜய் சேதுபதி மட்டும் எந்த கேள்வியும் கேட்கலன்னா நான் விஜய் சேதுபதியை கேட்பேன், நீ எல்லாம் ஒரு ஆளான்னுட்டு. he has to question this. எப்படி அது யார பார்த்தாலும் நீ சொல்லிடுவியா அவன்லாம் ஒரு ஆளானாக்கா என்னது அது? எனக்கு புரியல. எனக்கு அப்போ அந்த தகுதி தராதரம் பத்தி நீ அவ்வளவு கிளாஸ் எடுத்துட்டு இன்னைக்கு வந்துட்டு யார் வேணா மேனேஜர் போஸ்ட்ல உட்கார ஆம்பளையா இருந்தா வாங்குறாரு. ஆஹ் எனக்கு அந்த வார்த்தை பிரயோகம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க கோவத்துல நீங்க வார்த்தைகள் நிறைய விடுங்க. திவாகர சொல்றாரு, கமருதீன சொன்னாரு வந்த உடனே. இல்ல, கமருதீன் நிறைய திருப்பி அந்த வார்த்தைகள் இடத்துல யாராச்சும் நீ ஆம்பளைன்னு நாங்க எப்படி நம்பட்டோம்னு கேட்டிருந்தாக்கா என்ன பண்ணிருப்ப? இல்ல, அந்த அந்த இடத்துல திவாகரும் அதே வார்த்தை தான் பயன்படுத்தினாரு. எம்ஜே அதே வார்த்தை தான் பயன்படுத்தினாரு. எம்ஜே வந்து எம்ஜே வேற ஒரு மேட்டர்ல பயன்படுத்துறாரு அந்த வார்த்தைய. அப்போ வந்து கனி கேட்டார், அதெல்லாம் ஆம்பளையா இருந்தா பொம்பளையா இருந்தா ஏன் பொம்பளை என்ன உங்களுக்கு சலாச்சவங்களான்னு கேட்டாங்க கனி. அது மாதிரி அங்க இருந்த யாராவது ஒருத்தர் கேட்டு இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அது யாரும் கேட்கல. எனக்கு ஏன் புரியல. ஏன்னா ஷி வாஸ் ஜஸ்ட் ஸ்டாண்டிங். அவங்க என்ன பேசணுங்கிறது கூட தெரியல. நேத்து தீபக் வந்து கேட்கலன்னா வியன்னாவோட உண்மையான பேர் என்னங்கிறது கூட யாருக்கும் தெரிஞ்சிருக்காங்க. வியன்னாங்கிறது வெறும் ஷோவுக்காக வச்சிருக்கிற நேம்னு அவங்களே சொல்றாங்க. அவங்க இன்னுமே அவங்களுக்கு உண்மையான பேர் என்னங்கிறது சொல்லவே இல்லை. இல்ல, நம்ம அது பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களே வந்துட்டு அதை கொஞ்சம் மறைச்சு வைக்கிறாங்க, அரோராவும் வியானாவும். அரோரா மறைக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியில வந்திருக்காங்க. ஷீஸ் ஃபேசிங் மோர், என்ன சொல்றது, அவங்க கம்யூனிட்டியில நிறைய எதிர்ப்புகள் சம்பாதிக்கிறாங்க. ஓகே, உங்களுக்கு என்ன அப்படி எதிர்ப்பு இருக்கு? நீங்க உங்களுடைய கதையில கூட நான் இவ்வளவு எதிர்ப்பு சம்பாதிக்கிறேன்னு எதுவுமே சொல்லலையே. அப்போ நீங்க உங்களுடைய பேரை மறைக்கிறதுக்கான என்ன காரணம் இருக்குங்கிறது நான் என்னோட பேர் இது இல்லைன்னு சொல்லியாச்சு. அதை மறைக்கிறதுக்கு என்ன ரீசன் சொல்லலாமே, ஓப்பனா சொல்லிடலாமே. அதை மறைச்சு நீங்க இப்போ வியன்னா மேல அவ்வளவு அவதூறுகள் வருது சோசியல் மீடியால. அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்த அத்தனை பேரும் வியன்னாவுக்கு அகேன்ஸ்டா மாறிட்டு இருக்காங்க. நேத்து சாண்டா சொல்றாங்க, சட்னியில முடி இருந்தது, நான் தான் ஹெல்ப் பண்ணேன் வியானாக்கு, அந்த முடியை ரிமூவ் பண்ணிட்டு வேற பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இல்ல நான் பாத்துக்கிறேன் வியானா, அந்த முடி எடுத்துட்டு தான் எல்லாருக்கும் அந்த சட்னி சப்ளை பண்ணாங்க அப்படின்னு சாண்டா சொல்றாங்க. நேத்து நைட் இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இப்ப உட்கார்ந்து பார்வதி கிட்ட பேசும்போது
சட்னியில முடி இருந்தது. அவங்க சாண்டா அக்கா தான் அதை எடுத்துட்டு போட்டுட்டு எல்லாரும் சர்வ் பண்ணு, போ 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 பண்ணுட்டாங்க அப்படின்னு மாத்தி பேசுது. ஓகே. எனக்கு புரியல. நேற்று சாண்டா சொல்லும் போது இல்ல அப்படி எதுவுமே கிடையாது, நான் என்னோட எஃபர்ட் போட்டேன், நான் பண்ணேன், நான் தான் வந்து உட்காந்து விடிய விடிய உட்காந்து பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்க சாண்ட்ரா வந்து இதை பண்ணாங்க, நான் அதை வேணான்னு சொன்னேன்னு சொல்றது என்ன விதத்துல? நீங்க நைட்டு நடக்கிறத மக்கள் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்களா வியானா? இப்ப நீ கனியை பத்தி பெருமையா பேசலாம், எஃப்ஜேக்கு இப்படி சொன்னாங்க கனியை பத்தி அப்படின்னு. எல்லாம் பெருமையா பேசலாங்க. கனி வந்து எஃப்ஜே கிட்ட வந்து எஃப்ஜே வந்து நீங்க ஆம்பளையா இருந்தா ஆம்பளையா? ஒரு இடத்துல சண்டை போடுறாரு, அது என்ன ஆம்பளை பொம்பளான்னு கேக்குறாங்க. அந்த இடத்துல ரைட்டா ஸ்டாண்ட் பண்றாங்க. பட் சில Okay. இடங்கள்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா ரொம்ப குரூப்பிசம், ரொம்ப குரூப்பிசம் எக்ஸ்ட்ரீமா போகுது. ஒரு Not பக்கம் only தமிழுக்கு, groupism. இன்னொரு பக்கம் எஃப்ஜேக்கு. எஃப்ஜே Ah, கூட அவங்க சண்டை போடுற மாதிரி இல்ல, she's காட்டிட்டாலும் playing a எஃப்ஜேக்கு very பாடம் dirty game. நடந்துக்கிறாங்க நிறைய இடத்துல. இல்ல, கனி இஸ் பிளேயிங் எ வெரி டர்ட்டி கேம். அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குனாக்கா, தப்பா பண்றவங்க, தப்பு பண்றவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி விடுறாங்க. என்ன சொல்றது, எல்லா இதுலயுமே வந்துட்டு ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்லி அது இன்னும் வந்துட்டு என்ன சொல்றது, எரியிற விளக்குல எண்ணெய் ஊத்துற மாதிரி வந்துட்டு நல்லா கொழுந்து விட்டு எரியிற அளவுக்கு பத்த வச்சுட்டு வராங்க. அந்த வார்த்தை பயன்படுத்தும் போது கனியும் அதே ஏரியாக்குள்ளதான் இருக்காங்க. கனி அப்ப கேட்கலாமே, இது ஏன் கேட்கலாம் அப்படின்னா, விஜய் சேதுபதி ஒரு கேள்வி கேட்பாரு, அது என்ன ஆம்பளையா நீங்க கேட்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அப்படின்னா, நான் கேட்டேன் சார் அப்படின்னு சொல்றதுக்கு அதுக்கு ஒரு வாய்ப்பு. ஏன்னா போன வாரம் வந்து நீங்க இதெல்லாம் கவனிக்கவே இல்லையா அப்படின்னு விஜய் சேதுபதி வார்த்தை கேட்டார்ல, அதனால இந்த மாதிரி நான் என் கவனத்துக்கு வந்ததை நான் கேட்டேன் சார் அப்படின்னு ஒரு வார்த்தையில முடிச்சிடலாம். அது கொஞ்சம் ஈஸியா சிம்பிளா முடிஞ்சிடும், கான்வர்சேஷன் பெருசா போகாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. இதுல கனி வந்துட்டு எப்படி தெரியுமா, இவ்வளவும் பண்ணிட்டு பின்னாடி உட்காந்து அதை வச்சு ரசிப்பாங்க. ஷீஸ் அ சாடஸ்ட் ஆக்சுவலி. எனக்கு அந்த ராஜமாதா, ஈவில் ராஜமாதா சுத்தமா வந்துட்டு ஐம் நாட் ஓகே வித். அண்ட் இந்த ஆம்பளையான்னு சொல்றது, பெண்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு இது இல்லை அப்படின்னு ஒரு போர்ட்ரே பண்றது வந்துட்டு உண்மைதானோ அப்படின்னுட்டுன்னு எனக்கு ஒரு சந்தேகம். நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு பிரவீன் காந்தி இருந்தாரு. பிரவீன் காந்தி வந்துட்டு லேடிஸ் வந்துட்டு எமோஷனலா இதாயிடுவாங்க அப்படின்னுட்டுன்னு அந்த அந்த இது பேசுறப்ப, ஆம்பளைங்க அந்த மாதிரி கிடையாதுன்னு பேசுறப்போ, சுபிக்ஷால இருந்து எல்லாருமே வந்து அது எப்படி நீங்க பொம்பளைங்களுக்கு வராதுன்னு சொல்றீங்க, வி ஹாவ் ஆல் தோஸ் திங்ஸ். அப்பயும் வந்துட்டு விஜய் சேதுபதி கேட்கிறாரு, ஏன் நீங்க அந்த டேங்க் நீங்க பண்ணிருக்கலாமே, அந்த ட்ராலி இழுக்கிறது அப்படின்றது கூட, வாட்டர் டேங்க் கேட்டாரு. இல்ல இல்ல, வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், அப்போ உங்களோட வீரம் எல்லாம் பிரவீன் காந்தி கிட்ட காட்டுனீங்க. இப்ப அந்த வீரத்தை ஒரு எஃப்ஜே கிட்ட காட்டுறதுக்கோ பிரஜன் கிட்ட காட்டுறதுக்கோ எந்த லேடிஸ்க்கும் தைரியம் வரலையான்னு கேக்குறேன் நானு. அப்ப ஆம்பளைன்னுட்டுன்னு யார் சொல்றாங்களோ அவங்க கிட்டதான் அவங்க எதிர்ப்பை காட்ட முடியுமான்றதுதான் என்னோட கேள்வி. நம்ம எங்க போராடணும்? மஞ்சரியை பார்த்து அதே மாதிரி இவங்க பார்வதி பிட்ச் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இல்ல ஹரிஷ், she said something else. இல்ல பிட்ச்ன்றதெல்லாம் சொல்லல ஹரிஷ். 24/7 லைவ்ல இருந்துச்சு, இந்த ஃபுட்டேஜும் இப்ப இருக்கு, அந்த ஃபுட்டேஜும் இருக்கு, அவங்க தெளிவா பிட்ச்ங்கறாங்க. ஓகே, who are you to call her bitch? Yeah, that's wrong. If she has said that, that's very wrong. ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அந்த கெஸ்ட்டை நீங்க பிட்ச் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அது எப்படி அதை பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு புரியல. ஓகே, கெஸ்ட் எப்படிதான் வந்து நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்களா? நீங்க அவங்க வந்து போன சீசன்ல கண்டஸ்டன்டா இருந்தவங்க உள்ள கேமுக்காக வந்திருக்காங்கிறதெல்லாம் விட்டுருவோம், அது ஒரு சைடா வச்சிடலாம். அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஒரு கெஸ்ட், உங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க உங்களை பத்தி ஏதாவது சொல்றாங்க, இதை மாத்திக்கோங்கன்னு உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்றாங்கன்னா இப்படிதான் பிச்சுன்னு சொல்லுவீங்களா? அது சொல்லி இருந்தா அது ரொம்ப பெரிய தப்பான வார்த்தை. அதுவும் கெஸ்ட் விருந்தாளிய வந்துட்டு அந்த மாதிரி பேசுறது வந்துட்டு குற்றம்னே நான் சொல்லுவேன். நானு தொடர்ச்சியா இந்த வார்த்தை பயன்பாடுகள், தவறான வார்த்தைகள் வந்து தொடர்ச்சியா இருந்துட்டே இருக்காது, ஏன்னு எனக்கு புரியல. ஸோ நம்ம வந்து பிக் பாஸ் வீட்ல இவ்வளவு நாள் இவ்வளவு நேரம் நடந்ததெல்லாம் நம்ம பேசியிருக்கோம், எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ள வந்திருக்காங்க, சில விஷயங்கள் செஞ்சிருக்காங்க, அது வந்து சில இடங்கள்ல பேக் ஃபயரும் இருக்கு, சில இடங்கள்ல வந்து பேசு பொருளாக ஆகப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு வந்து இன்னொரு விஷயமும் பிடிக்கல அப்படிங்கிறத நான் பாக்குறேன். இன்னொரு என்னன்னா, கனி சமைக்கிறாங்க, இப்போ அவங்களுடைய சமையல் வந்து சாப்பிட்டு அப்படியே அந்த சுகர் எடுத்து அதே கையில இருந்து அப்படியே போடுறதையும் பார்க்க முடியுது. எனக்கு இது எப்படி பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. இன்னொரு பக்கம் இவர்
திவாகர் அவர் வந்து ஸ்டாச்சுவா நிக்க வச்ச உடனே அவர் பங்குக்கு ஆரம்பிச்சுட்டாரு. நடிப்பு அரக்கன் அப்படின்னு ஆரம்பிச்சு அவரு கட்டபொம்மன் கதையில இருந்து எல்லாத்தையும் போய் சொல்லிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது கேமரா முன்னாடி. எப்படி முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி முடிய போகுது, எப்படி இந்த டாஸ்க் எல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறத. ஹாலாவின் ஸ்ட்ரக்சர்ல எங்களுக்கு வந்து டின்னர் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி பிரியங்கா சொல்லியிருக்கிறதாவும் தகவல்கள். ஸோ அதனால ஹாலோவின் ஸ்ட்ரக்சர்னா எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதனால பார்க்கலாம் என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை பத்தி நான் பேசுவோம். அதுவே நன்றி. நன்றி.